அரண் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள், அஞ்சித் தற்போற்றுபவர்க்கும் பொருள். பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் அரண் பயன்படும். பகைவர்க்கு அஞ்சி தம்மை பாதுகாத்துக் கொள்ள முனைவோர்க்கும் அரண் பயன்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதரண். ஆழமும் அகலமும் கொண்ட அகல் பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே அரணாகும். உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். உயரம், அகலம், உறுதி, பகைவரால் அழிக்க இயலாத அமைப்பு ஆகிய நான்கும் அமைந்திருப்பதே அரணுக்கு உரிய இலக்கணமாகும். சிறுகாப்பிற் பேரிடத்ததாகி உறுபகை ஊக்கம் அளிப்பது அரண். காக்க வேண்டிய இடம் சிறியதாய், மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய், தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அளிக்க வல்லது அரண். கொளற்கரியதாய் கொண்டகூழ் தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுடன் எதிரிகளுடன் போர் புரிவதற்கு எளிதானதாக அமைக்கப்பட்டுள்ளதே சிறந்த அரணாகும். எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண். போருக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொண்டதாகவும் களத்தில் குதிக்கும் வலிமைமிக்க வீரர்களை உடையதாகவும் இருப்பதே அரண் ஆகும். முற்றியும் முற்றாதெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண். முற்றுகையிட்டோ முற்றுகையிடாமலோ அல்லது வஞ்சனை சூழ்ச்சியாலோ பகைவரால் கைப்பற்ற முடியாத வலிமை உடையதே அரண் எனப்படும். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். முற்றுகையிடும் வலிமை மிக்க படையை எதிர்த்து உள்ளே இருந்து கொண்டே போர் செய்து வெல்வதற்கும் ஏற்ற வகையில் அமைந்ததே அரணாகும். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டதரண். போர் முனையில் பகைவரை வீழ்த்தும் அளவுக்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தும் வண்ணம் தனி சிறப்பு பெற்று திகழ்வதே அரண். எனைமாட்சித் தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். கோட்டைக்கு தேவையான எல்லாவிதமான சிறப்புகளும் இருந்தாலும் கூட உள்ளிருந்து செயல்படுவோர் திறமை அற்றவர்களாக இருந்தால் எந்த பயனும் கிடையாது.